கொடுத்துருக்காங்க அப்படின்னா சௌபாக்கியம் வியாகாதம் சாத்தியம். சௌபாக்கியம் வியாகாதம் சாத்தியம் இந்த நாமயங்களுக்கு உண்டான உங்களுடைய புண்ணிய கணக்கு, உங்களுடைய யோகங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் என்ற கிரகத்திடம் இருக்கு. அதாவது உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமும் சரி, நீங்கள் முற்பிறவியில் வாழ்ந்த பொழுது செய்த புண்ணியமும் சரி, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் யாருக்கிட்ட எந்த கிரகத்திடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்ற கிரகத்திடம் தான் இருக்கு. சுக்கிரன்னா வேற யாரும் இல்லைங்க, மகாலட்சுமி. சரிங்களா? அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த சுக்கிரனுடைய வழிபாடுகள், மந்திரங்கள், எந்திரங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வழிபாடு செய்து மூலம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களால் உயர்த்தி கொள்ள முடியும். சரிங்களா? அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ, மல்லிகைப்பூ, தாளம்பூ, ஏலக்காய் மாலை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து இந்த மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப பிடித்த விஷயம் மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது இன்னும் வந்து உங்களுடைய யோகத்தை வந்து சிறிது சிறிதாக படிப்படியாக பல மடங்கு வந்து உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் அதே மாதிரி தேன், அந்த தேன் வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்த விஷயம்தான். அதே மாதிரி உணவுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகளில் எப்படி நம்ம வந்து பலப்படுத்திக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வகைகள் எல்லாமே சுக்கிரன் தான். சோயா பீன்ஸு, கருப்பு பீன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லா உணவுகளுமே வந்து சுக்கிரன் தான். அதே மாதிரி உடையில் வந்து நல்லா சிகுஜிகுன்னு மின்னக்கூடிய சைனிங் கிளாத் எல்லாமே வந்து சுக்கிரன் தான். அதே மாதிரி நியூமராலஜி எண் நீங்கள் வந்து 6ஆம் எண்ணை வந்து பயன்படுத்தும் பொழுதும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு இயங்குவார். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி செடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்லிகை செடி நீங்கள் வளர்க்கலாம், நீர் ஊற்றலாம், அதை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய யோகம் வந்து இன்னும் பல மடங்கு வந்து உங்களால் வந்து உயர்த்தி கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். சரிங்களா? அடுத்ததாக வந்து இந்த சௌபாக்கியம் ஏகாதம் சாத்தியத்தில் பிறந்த யோக கணக்குன கிரக கணக்கை நம்ம பார்த்துட்டோம். அதே வந்து இந்த அமைப்பு பிறந்த அன்பர்களுக்கு இவருடைய ஊழ்வினை கர்மா எந்த கிரகத்திடம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குரு பகவான். இந்த குரு பகவான் கிட்ட தான் உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள்லாம் இருக்கு. இந்த குரு பகவான் வழியாக தான் உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் வந்து இயங்கும், வெளிப்படும். சரிங்களா? அதாவது குரு பகவான் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தனக்காரகன், மதிப்பு மரியாதைக்கு உண்டான கிரகம், குழந்தைகளுக்கு உண்டான கிரகம், தங்கம் மற்றும் நகைகளுக்கு உண்டான கிரகம். இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு தான் அடிக்கடி வந்து நகையை தொலைச்சிருவாங்க, இல்லை நகையை திருடு போவது, இல்லை நகையை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவது. இவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தங்காமல் அடகு கடைக்கு போவது, அடிக்கடி லோன் வாங்குவது, கடன் கேட்பது, அதனால் ஒரு சில அசிங்க அவமானங்கள்லாம் அதன் வழியாக வந்து உங்களுக்கு ஏற்படுவது எல்லாமே வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு ஊழ்வினை கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருப்பதனால உங்களுடைய குழந்தை நீங்கள் வளர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அவர்களால் உங்களுக்கு அவர்கள் வளர்ந்த பிறகும் சரி, வளர்க்கும் பொழுதும் சரி, உங்களுக்கு ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து நிச்சயமாக அவர்களால் வந்து உருவாகும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஊழ்வினை கர்மாவிலிருந்து உங்களால் வந்து விடுபட முடியும். சரிங்களா? அதே மாதிரி பிறரை நம்பி சீட்டு போடுறது, அதே மாதிரி பிறருக்கு ஜாமீனாக வந்து பணம் வாங்கி கொடுக்கறது,
அதிக வட்டிக்கு வாங்குறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கணும். நம்மளால வந்து இந்த விஷயத்த லோன் போட்டு இவ்வளோ வாங்குறோம், வட்டிக்கு வாங்குறோம், பணத்தை வந்து முன்னின்னு மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். இதை வந்து நம்மளால செய்ய முடியுமா? இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதை ஒன்றுக்கும் பல முறை வந்து யோசனை செய்து இந்த செயலில் நீங்கள் இறங்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தனத்துக்கு உண்டான கிரகத்தின் வழியாகத்தான் உங்களுடைய ஊழ்வினை அத்தனை ஊழ்வினை கர்மங்களும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து அதில் கண்ணும் கருத்துமா இருக்கும்போது தான் அந்த விஷயத்திலிருந்து உங்களால் வந்து காத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒருவேளை உங்களுக்கு குரு பகவான் வந்து இதே அமைப்பில் பிறந்து நோயை தரக்கூடிய கிரகமாக வந்துட்டாருன்னு வச்சிங்களேன், அது இன்னும் பாதிப்பு வந்து கூடுதலாக இருக்கும். ஒரு உடல் பருமன் நோயை கொடுத்துடலாம், ஒரு மஞ்சக்காமாலை சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு நோய், ஓகேங்களா? அதே மாதிரி கழுத்து வலி, அப்புறம் முழங்கால் சம்மந்தமான வலி, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக கூடுதலாக ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திவிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டெஸ்ட் டியூப் பேபி விஷயமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த டெஸ்ட் டியூப் பேபி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கிறதுனால, அதன் வழியாக ஊழ்வினை கர்மா இயங்கிட்டு இருக்கிறதுனால, இதை சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பணத்தை அதிகமாக விரயம் செஞ்சு அந்த மாதிரி ஒரு அடையக்கூடிய சூழல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊழ்வினை கர்மாவில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். இந்த சௌபாக்கியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை வந்து தடுப்பதற்காக என்ன கோவில் நம்ம பார்த்துடலாம் பரிகாரம். நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற அத்திவரதர் கோயில் என்று சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள் தாங்க. காஞ்சியில் உள்ள வரதராஜ பெருமாள். இவரை போயிட்டு நீங்க பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான தடைகள், குழப்பங்கள், கடன் பிரச்சனை, பணம் பற்றாக்குறை பிரச்சனை, நோய் நொடிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும். சரிங்களா? வியாகாதம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சென்னையில் உள்ள திருப்பாச்சூர் நாதர், சென்னையில் இருக்கக்கூடிய திருப்பாச்சூர் நாதர், இவரை போயிட்டு நீங்கள் வியாகாத நாமயோகத்தில் பிறந்த நண்பர்கள் இவரை போயிட்டு நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மாவிலிருந்து விடுபட முடியும். சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நம்ம மயிலாடுதுறை பக்கம் இருக்கக்கூடிய திருநின்றையூர் லட்சுமிபுரீஸ்வரர், மயிலாடுதுறை பக்கம் இருக்கக்கூடிய திருநின்றியூர் லட்சுமிபுரீஸ்வரர், இந்த திருநெல்வேலி லட்சுமிபுரீஸ்வரர் போயிட்டு நீ வழிபாடு செய்யும் பொழுது சாத்திய நாம யோகத்தில் பிறந்த அன்பர்களுடைய ஊழ்வினை கர்மா நிச்சயமாக காணாமல் போயிடும், உங்களை அண்டவே அண்டாது. சரிங்களா? ஸோ போகும் பொழுது நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. நீங்கள் பாட்டுன்னு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு எப்போ வந்து லீவு கிடைக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் போவதை காட்டிலும் நாமயோகங்கள் அடிப்படையில் நீங்கள் போகும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பலனை வந்து உங்களால் அடைய முடியும். இந்த அளவில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூலம் வரியான் வைத்திரிதி இங்க எழுதி போடுறோம் பாருங்க. இந்த நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது சென்று வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது. சரிங்களா? அதே மாதிரி கர்ணத்தின் அடிப்படையில் சதுஸ்பாதம், இந்த கரணங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஐயா எங்களுக்கு கரணம் பார்க்க தெரியல, எங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலங்க ஐயா, நானும் ஒரு எளிமையான மனிதன் தான், எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சால் நான் தெரிஞ்சிக்க முடியும், பட் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது,
என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கிழமையின் அடிப்படையில் வந்து வியாழக்கிழமை போகலாம். குரு ஓரையில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரிங்களா? பட் இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலும் உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை வந்து உங்களால் விடுபட்டு உங்களை காத்து கொள்ள முடியும். சரிங்களா? நீங்கள் போயிட்டு தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நிச்சயமாக உங்கள் அந்த பாதிப்பிலிருந்து காத்து உங்களுக்கும் உண்டான ஒரு தனவரவு, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, நல்ல ஒரு குழந்தைகள், சரிங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கும் நிறைவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்த டீம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 4 டீம் வந்து பார்த்துட்டோம். மொத்தம் 12 நாமயோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஐயா, நான் இப்போ தான் லைவ் செஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய நாமயோகங்கள்லாம் போயிடுச்சு, கடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் வீடியோவில் அப்படியே கொஞ்சம் முன்னே தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். நீங்களும் அறிந்து அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், பயன்பெறலாம். சரிங்களா? அடுத்த நாமயோகம் வந்து எந்த டீம் பார்க்க போகிறோம்னா